வணக்கம். வாங்க இன்னைக்கு நாம பிரைவேட் கார் இன்சூரன்ஸ பத்தி ரொம்ப சிம்பிளா தெள்ளத் தெளிவா புரிஞ்சுக்கலாம். இதுல இருக்கிற குழப்பத்தையெல்லாம் இன்னியோட முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். வாங்க உள்ள போலாம். நம்மள நிறைய பேருக்கு இந்த கார் இன்சூரன்ஸ் பாலிசினாலே அது என்னமோ ஒரு பெரிய புதிர் மாதிரி தான் தெரியும் இல்லையா? ஆனா கவலையே படாதீங்க. இன்னைக்கு நாம அந்த புதிரோட ஒவ்வொரு துண்டையும் எடுத்து அழகா ஒன்னா சேர்க்க போறோம். ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல ஒரு கேள்வி. கார் இன்சூரன்ஸ் ஏன் இவ்ளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? அது வெறும் ஒரு பேப்பர் டாக்குமெண்ட் கிடையாதுங்க. அதுக்கு மேல நிறைய விஷயம் இருக்கு. சொல்லப்போனா கார் இன்சூரன்ஸ்ங்கிறது உங்களுக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஒப்பந்தம் மாதிரி. திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் இல்ல கார் திருடு போயிடுச்சுன்னா நமக்கு வர்ற பெரிய பண நஷ்டத்துல இருந்து இதுதான் நம்மள காப்பாத்தும். அது மட்டும் இல்ல, இந்திய சட்டப்படி குறைஞ்சபட்சம் ஒரு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அது வச்சிருக்கிறது கட்டாயம். சரி, நீங்க ஒரு கார் ஓனரா இருந்தா முதல்ல எடுக்க வேண்டிய முக்கியமான முடிவு என்ன தெரியுமா? இந்த 2 அடிக்கடை பாலிசி டைப்ல எதை செலக்ட் பண்றதுங்கிறது தான். அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இது ரெண்டுக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம் ரொம்ப சிம்பிள். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்னா உங்க வண்டியால மத்தவங்களுக்கு, அதாவது அவங்க வண்டிக்கோ இல்ல அவங்களுக்கோ ஏதாவது சேதமாச்சுன்னா மட்டும் அது கவர் பண்ணும். ஆனா காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் அப்படி இல்ல. அது மத்தவங்களோட சேதத்தையும் கவர் பண்ணும், கூடவே உங்க சொந்த வண்டிக்கு ஆகிற சேதத்தையும் பாத்துக்கும். ஒரு முழுமையான பாதுகாப்புன்னு சொல்லலாம். காம்ப்ரஹென்சிவ் இந்த பேர்லயே எல்லாம் அடங்கி இருக்கு பாருங்க. உங்க காருக்கு ஆக்சிடென்ட்ல டேமேஜ் ஆகுதா, கவர் ஆகும். கார் திருடு போயிடுச்சா, அதுக்கும் கவர் உண்டு. தீ விபத்து, ஏன் புயல், வெள்ளம் மாதிரி இயற்கை சீற்றத்தினால வர சேதங்களையும் இது பாத்துக்கும். கிட்டத்தட்ட உங்க காருக்கான ஒரு ஆல்ரவுண்ட் பாதுகாப்பு கவசம் மாதிரி இது. ஓகே, அடுத்து நாம ஒரு முக்கியமான விஷயத்துக்குள்ள போக போறோம். எந்த ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி டாக்குமெண்ட் எடுத்தாலும் அதுல சில வார்த்தைகள் திரும்ப திரும்ப வரும். அதெல்லாம் என்னன்னு கொஞ்சம் சிம்பிளா உடைச்சு பாத்துடலாம் வாங்க. ஐடிவி, அதாவது என்ஷோர்ட் டிக்ளேர்ட் வேல்யூ. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர். ஏன் தெரியுமா? ஒருவேளை உங்க கார் மொத்தமா டேமேஜ் ஆயிடுச்சு இல்ல திருட போயிடுச்சுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு அதிகபட்சமா எவ்வளவு பணம் கொடுப்பாங்கன்னு முடிவு பண்றது இந்த ஐடிவி தான். சிம்பிளா சொல்லணும்னா இது உங்க காரோட இப்போதைய மார்க்கெட் வேல்யூ. அடுத்து பிரீமியம். இது ரொம்ப சிம்பிளான விஷயம். உங்க இன்சூரன்ஸ் பாலிசிய ஒரு வருஷத்துக்கு ஆக்டிவா வச்சுக்க நீங்க கட்டுற வருடாந்திர கட்டணம் தான் பிரீமியம். அடுத்து நாம பார்க்க போறது NCB, அதாவது நோ கிளைம் போனஸ். இது சேஃபா வண்டி ஓட்டுறவங்களுக்கு கிடைக்கிற ஒரு சூப்பரான ரிவார்ட். நீங்க ஒரு வருஷம் முழுக்க எந்த கிளைமும் பண்ணலன்னா அடுத்த வருஷம் பிரீமியம் கட்டும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஆமாங்க, நீங்க பாக்குறது கரெக்ட் தான். தொடர்ந்து 5 வருஷம் நீங்க எந்த கிளைமும் பண்ணலன்னா உங்க பிரீமியத்துல 50% வரைக்கும் தள்ளுபடி கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய சேமிப்புன்னு. சரி, நீங்க ஒரு கிளைம் பண்றீங்கன்னு வச்சுப்போம். அப்போ மொத்த செலவுல ஒரு சின்ன தொகையை மட்டும் நீங்க உங்க கையில இருந்து கட்ட வேண்டியிருக்கும். அந்த ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டுக்கு பேரு தான் டிடக்டபிள், அதாவது கழிக்கப்படும் தொகை. ஓகே, இப்போ ரொம்பவே பிராக்டிக்கலான ஒரு விஷயத்த பத்தி பேசலாம். நமக்கு இன்சூரன்ஸ் எப்போ உண்மையா தேவைப்படும்? ஒரு கிளைம் பண்ண வேண்டிய நிலைமை வரும்போது தான். அப்படி ஒரு நிலைமை வந்தா என்ன பண்ணணும்? பொதுவா இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். 1, உடனே உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. 2, பெரிய ஆக்சிடென்ட் இல்ல திருட்டுனா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு FIR ஃபைல் பண்ணணும். 3, அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுங்க. 4வது, இன்சூரன்ஸ் சர்வேர் வந்து டேமேஜை செக் பண்ணனதுக்கு அப்புறம் ரிப்பேர் வெளியே ஆரம்பிச்சிடலாம். ரிப்பேருக்கான பணத்தை செட்டில் பண்ண 2 வழி இருக்கு. 1, கேஷ்லெஸ். இதுல இன்சூரன்ஸ் கம்பெனியோட நெட்வொர்க் கேரேஜ்ல வண்டியை விட்டா போதும், நீங்க கையில இருந்து பணம் கட்ட வேண்டாம். பில் நேரடியா கம்பெனிக்கு போயிடும். இன்னொரு வழி ரீஇம்பர்ஸ்மெண்ட். இதுல நீங்க முதல்ல செலவு பண்ணிட்டு அப்புறம் பில்லெல்லாம் கொடுத்து பணத்தை திரும்ப வாங்கிக்கணும். சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இது ரொம்ப முக்கியம். நமக்கான சரியான பாலிசிய எப்படி புத்திசாலித்தனமா செலக்ட் பண்றது, அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஒரு பாலிசிய செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த செக்லிஸ்ட மனசுல வச்சுக்கோங்க. முதல்ல வேற வேற கம்பெனி கொடுக்கற ஐடிவிய கம்பேர் பண்ணுங்க. அடுத்து கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, அதாவது CSR செக் பண்ணுங்க. இதுதான் அவங்க எவ்வளவு வேகமா கிளைம செட்டில் பண்றாங்கன்னு காட்டும். உங்க ஏரியாக்கு பக்கத்துல அவங்களோட நெட்வொர்க் கேரேஜ் இருக்கான்னு பாருங்க. அப்புறம் 0 டெப்ரிசியேஷன் மாதிரி ஆட்-ஆன்ஸ் இருக்கான்னு பாருங்க. இது இருந்துச்சுன்னா கிளைம் பண்ணும்போது உங்க வண்டி பாகங்களோட தேய்மானத்துக்காக பணத்தை குறைக்க மாட்டாங்க, முழு மதிப்பும் கிடைக்கும். கடைசியா ரொம்ப முக்கியமா, பாலிசி டாக்குமெண்ட்டை முழுசா ஒரு தடவை படிச்சிடுங்க. அதனால எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எது விலை கம்மியா இருக்குன்னு மட்டும் பார்க்காதீங்க. உங்களுக்கு தேவையான சரியான பாதுகாப்ப எந்த பாலிசி கொடுக்குதோ அதுதான் பெஸ்ட் பாலிசி. சரி, இப்போ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம இப்போ பேசின விஷயங்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்க காருக்கு உண்மையிலே ஒரு சரியான பாதுகாப்பு கவசம், அதாவது ஒரு சரியான இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கா?